கொஞ்சம் கூட நீ அவனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிற. ஒருவேளை ஆர்த்தி டிவோர்ஸ் ஆனவன்னு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராஜேஷும் அவர் வீட்டுல உள்ளவங்களும் அவளை ஏத்துக்கலன்னா எங்கம்மா போவா ஆர்த்தி? அவளுக்குன்னு துணை யாரு? அவ வாழ்க்கை என்ன ஆகிறது? ஷோபா, இந்த நிலைமையில நம்ம பையன் பிரசாந்த் தான் செஞ்சது தப்புன்னு ஒருவேளை உணர்ந்து திரும்பி வந்தான்னா அதுல என்ன தப்பு இருக்கு? இது நீங்களா சொல்றீங்க? இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் கூடவா? ஆர்த்தி பிரசாந்த தான் முதல்ல விரும்பினா ஷோபா. எல்லாரும் சொல்லுவாங்க முதல் காதலை என்னைக்குமே மறக்க முடியாதுன்னு. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் திரும்பவும் ஆர்த்தி பிரசாந்த் கூட சேர மாட்டா. ஆமா, அவ பிரசாந்த ஒரு காலத்துல விரும்பினா, ஆனா இப்ப இல்ல. இப்ப அவ ராஜேஷ விரும்புறா. ராஜேஷ மட்டும்தான். ஒரு பொண்ணு எப்பவுமே அவ மேல மதிப்பு வச்சிருக்கிறவ மேலதான் அன்பு வைப்பா, பாசம் வைப்பாங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அவளை ஏமாத்தி அவளுக்கு துரோகம் பண்ணவன என்னைக்குமே விரும்ப மாட்டா. அது மட்டும் இல்லாம அவளோட முதல் காதல அவ மறந்துட்டா. அப்புறம் நீங்க சொன்னீங்களே காதல் ஒரு முறைதான் வரும், அது திரும்பவும் வராதுன்னு சொன்னீங்களே, அது இந்த காலத்துக்கு சரிப்பட்டு வராதுங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்க உங்களோட உறவை பத்தி பேசுறீங்களே, உங்களோட சுயநலத்துக்காக உங்க பையங்கிறதுக்காக ஆர்த்தி பிரசாந்த மன்னிச்சிடுவான்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவளை என்ன பொம்மை நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தேவைன்னா அவளுக்கு மறுமணம் பண்ணி வைப்பீங்க, திரும்பவும் அவன் வந்துட்டான்றதுக்காக அவ கூட சேர சொல்லுவீங்களா? நீங்க எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஷோபா. அப்படி நீ சொல்ற மாதிரி ஆர்த்திக்கும் ராஜேஷுக்கும் இடையில என்ன இருக்கு அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நீ நினைக்கிற? இன்னைக்கு வரைக்கும் அந்த ராஜேஷ் நம்ம ஆர்த்திய மனைவியா ஏத்துக்கவே இல்லை. அவளை ஏன் நீயே தான் சொல்லுவ ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில உண்மையான அன்பு இல்லைன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பொய்ன்னு? ஆமா, நான் தான் சொன்னேன். இப்பவும் அதே நம்பிக்கையோட தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அந்த விக்ன விநாயகர் நம்ம ஆர்த்திக்கும் ராஜேஷுக்கும் நிச்சயமா நல்லது மட்டும்தான் நினைப்பாரு. அவரோட ஆசீர்வாதத்தினால என் பொண்ணு வாழ்க்கையில நிச்சயமா சந்தோஷம் திரும்பவும் வரும். அவங்க எந்த காரணத்துக்காக மறுமணம் பண்ணிக்கிட்டாங்களோ அதே காரணத்துக்காக அவங்க திரும்பவும் ஒன்னா சேருவாங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ராஜேஷ் ஆர்த்தியோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனை சீக்கிரமாவே அவங்கள விட்டு விலகி போயிடுங்க. அதுக்கப்புறம் நிச்சயமா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆமா. பாட்டி, அம்மா எங்க? அம்மா அம்மா உங்க அப்பாவை பார்க்க போயிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கும் உங்க அப்பாவை பார்க்கணும் இல்ல? வாங்க. இல்ல ஷோபா, நானும் உங்க கூட வரேன். என்ன இருந்தாலும் அவளும் என் பொண்ணு தானே. போலாமா? எனக்கு என்ன தோணுதுன்னா ராஜேஷ் அந்த மெசேஜ கேட்டாலும் கேட்டிருப்பாரு. எப்ப போன் பண்ண? ஆகஸ்ட் 10ஆம் தேதி. என்னோட சத்தியத்தை நீங்க காப்பாத்திட்டீங்க கடவுளே. உங்களோட தயவால உண்மை இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. இது போதும். ராஜேஷும் சரியாயிடணும்னு உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். நான் தான் போய் சொன்னேன். அதுக்கான தண்டனையை நீங்க எதுக்கு கொடுங்க. ஆனா ராஜேஷ் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர வைங்க. ராஜேஷ் என்ன மன்னிச்சிருவாரா? இந்த உறவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் தானே? என்னால அவர் இல்லாம வாழ முடியாது.
பொண்ணு கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டா போல இருக்கே. வாங்க வாங்க. என்ன இது? ஆர்த்தி என்னாச்சு? யாராவது போய் தண்ணி கொண்டு வாங்க. ஆர்த்தி என்னாச்சுமா உனக்கு? எழுந்துமா. இங்க பாருங்கம்மா, பக்கத்துல தான் ஹாஸ்பிடல் இருக்கு. இந்த பொண்ணை அங்க தூக்கிட்டு போங்க. சீக்கிரம் தூக்குங்க. வாங்க. டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன். ப்ளீஸ் என்ன போக விடுங்க. ஆஃப் கோர்ஸ் நீங்க ரொம்ப நல்லதா இருக்கீங்க. நீங்க போகலாம். சீக்கிரமா போய் உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு குட் நியூஸ் சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு கணபதி பாபாவை கும்பிட்டுருப்பீங்க இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்திருக்குது மிஸ்ஸஸ் ஆர்த்தி. நீங்க அம்மாவாக போறீங்க. யூ ஆர் பிரெக்னன்ட். அந்த ஆர்த்தி பெரிய தப்பு பண்ணிட்டான். என்னை ஏமாத்திட்டாமா. ராஜேஷ்க்கு நான் என்ன பதில் சொல்ல? அவர்கிட்ட நான் என்ன சொல்ல? அவர் இதை ஏத்துப்பாரா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த மாதிரி நேரத்துல நீங்க கவலைப்பட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் நல்லது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். So be careful. Okay? Take care. ஆர்த்தி, அந்த விநாயகர் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுத்திருக்காரு. நீ அம்மாவாக போற ஆர்த்தி. ஆமா, நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன். உங்களுக்கு பிறக்க போற இந்த குழந்தை உனக்கும் ராஜேஷுக்கும் இருக்கிற இடைவெளிய போக்க போகுது. உங்களுக்கு இருக்கிற வேதனையெல்லாம் தீக்க போகுது. நான் என்ன சொல்லணும் அதுதான் நடந்திருக்கு. ஆர்த்தி, ஒருத்தவங்களோட கல்யாணம் வீட்ல உள்ளவங்களோட சம்மதத்தோட தான் நடக்குது. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழும்போது ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அன்பு வந்துருது. என்னாச்சு ஆர்த்தி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு புரிய மாட்டேங்குதும்மா. இவ்வளவு பெரிய விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நான் சிரிக்கணுமா இல்ல அழணுமான்னு தெரியல. எதுக்காகமா அப்படி சொல்ற? இதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே இருக்காது. உனக்கும் ராஜேஷுக்கும் உள்ள உறவுக்கு இப்பதான் ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு. இல்லம்மா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த சந்தோஷமான விஷயத்துக்குள்ளதான் ராஜேஷோட கோபம் மறைஞ்சிருக்கு. அதனாலதான் அவரை நான் ஏமாத்திட்டேன்னு அவரு சொல்லிருக்காரு. இதுதான் ராஜேஷ் அவரோட வாழ்க்கையில அபிதாவோட இடத்தை யார் கூடவும் பங்கு போட நினைக்கல. ஆனா எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு எனக்கு என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும்ல.
ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. எதுவும் தெரியல. எதுவும் ஞாபகத்துக்கு வரல. ஞாபகத்துக்கு வரலன்னா நல்லா யோசிச்சு பாரு. என்ன காரணங்கிறத ஞாபகப்படுத்தி பாரு. அதோட இந்த மாதிரி பேசுறது உன்னோட வாழ்க்கைக்கு நல்லதில்ல ஆர்த்தி. ஆர்த்தி, ஒரு குழந்தை தான் ஒரு புருஷன் பொண்டாட்டியோட வாழ்க்கைக்கு புது அர்த்தத்தை கொடுக்கும். அதோட இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்துல நீ அழக்கூடாதுமா, அழக்கூடாது. அதோட ஆர்த்தி, இன்னொரு விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும். ராஜேஷோட கோபத்துக்கு காரணம் இதுதான்னு தெரிஞ்சா அதுக்காக நீ கவலைப்படாத ஆர்த்தி. நீ ஒண்ணும் அவரை ஏமாத்தல. இங்க பாரு, நீ அவரை ஏமாத்திட்டேங்கிற எண்ணத்தை உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுரு. அப்புறம் ராஜேஷும் இத நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. இந்த குழந்தை உங்க 2 பேரோட உறவுக்கு ஒரு அடையாளம் ஆர்த்தி. இந்த குழந்தை தான் உங்க உறவுக்கு ஒரு சாட்சி. உண்மையை சொல்லணும்னா உன் வாழ்க்கையில சரியான நேரத்துல தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இந்த குழந்தை எங்களோட உறவுக்கு ஒரு சாட்சிதாமா. ஆனா ராஜேஷும் அந்த மாதிரி நினைப்பாரா என்ன? என்னோட இந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? நீ எதை பத்தியும் கவலைப்படாத ஆர்த்தி, எல்லாம் சரியா போயிடும். போ, போய் பேசாம உன்னோட ரூம்ல ரெஸ்ட் எடு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கூப்பிடு. ம்? போ. நீங்க கேட்டீங்கல்ல ஆர்த்தியோட இந்த மறுமணத்தினால அவளுக்கு என்ன கிடைச்சதுன்னு. எந்த விஷயம் ஆர்த்திய ராஜேஷோட சேர்த்து வைக்கணும்னு கேட்டீங்கல்ல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்த்தி அம்மாவாக போறா. ராஜேஷோட குழந்தைய பெத்தெடுக்க போறா. அந்த கடவுள் தாங்க நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு. ஆர்த்தியோட இந்த உறவு முறிஞ்சு போகாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நீங்களே பாருங்க, ஆர்த்திக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவ வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் திரும்ப கிடைக்க போகுதுங்க. ராஜேஷோட அவ நிரந்தரமா சேர்ந்து வாழ போறா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா. ஏதாவது ஸ்வீட் பண்றேன். ஆனா இங்க பாருங்க, எனக்கு ஒரு விஷயத்த நினைச்சதான் பயமா இருக்கு. இந்த சந்தோஷத்து மேல யார் கண்ணும் படக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? அந்த பிரசாந்த் திரும்பவும் என் பொண்ணோட வாழ்க்கையில நுழையறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அவன் பண்ற காரியத்தினால என் பொண்ணோட வாழ்க்கை அழியறதுக்கு ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த வீட்டோட கதவு அந்த பிரசாந்துக்காக என்னைக்குமே திறக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க. இந்த முடிவை நாம 2 பேரும் தான் சேர்ந்து எடுத்தோம். ஆனா சோபா,
நான் போய் பார்க்கறேன். சம்மந்தி வணக்கம். வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. உட்காருங்க. மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட நாங்கள் வரோன்னு சொல்லலை. இல்ல, டாக்டர்ஸை பார்க்க நாங்கள் டெல்லிக்கு போயிருந்தோம். எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் அவங்க சொன்னது காயத்ரியோட மூட்டு வலிக்கு சீக்கிரமே ஆப்ரேஷன் பண்ணணும்னு. இந்த விஷயத்தில் லேட் பண்ணாதீங்கன்னு வேற சொல்லிட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடி காயத்ரிக்கு அவளோட பேர குழந்தைங்களை பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு. நீங்க வந்ததும் நல்லதுதான். குழந்தைங்க உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் இப்பவே கூப்பிடுறேன். பிரியா, பானு, அருண், இங்க பாருங்க யாரு வந்திருக்காங்கன்னு. வாங்க. வாடாச்சலம் வாடாச்சலம். ஆடாடாடா. ஓ இருக்கட்டும் இருக்கட்டும்மா என் செல்லம். அம்மா ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? அருண் கண்ணா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பாட்டி உங்களுக்காக gift வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது உங்களுக்கு, இது அருண் உனக்கு. Thank you பாட்டி. ஆர்த்தி எங்க வந்ததுல இருந்து கண்ணிலேயே காணோம். அவ ரூம்ல இருக்கா. நான் இப்ப அவளை கூப்பிடுறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க கஷ்டப்படாதீங்க. நானே அவளை போய் ரூம்ல பாத்துட்டு வரேன். நீங்க ஒரு அம்மா ஆக போறீங்க. யூ ஆர் பிரெக்னன்ட். அந்த விநாயகர் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுத்திருக்காரு. நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன். உங்களுக்கு பிறக்க போற இந்த குழந்தை உனக்கும் ராஜேஷுக்கும் இருக்கிற இடைவெளியை போக்க போகுது. உங்களுக்கு இருக்கிற வேதனையெல்லாம் தீக்க போகுது.